மீனா, இங்கேயேம்மா வந்து நின்னுட்டு இருக்க? கேக்குறல்ல, எதுக்காம இங்க நின்னுட்டு இருக்க? அவரோட லெட்டருக்காக காத்துட்டு இருக்கேன் அத்தை. மீனா, லெட்டர் வந்தா போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுக்க போறான். அதுக்காக நீ இங்க வந்து காத்திட்டு இருக்கணுமா? உள்ள வாமா, நீ காய்கறி எரிஞ்சு கொடு, நான் சமையல் பண்றேன். அவர் லெட்டர் தான் எனக்கு முக்கியம். சமையல் வேலையை நீங்களே பாருங்க. சொன்னா கேளுமா, மாமா எங்கேயோ அவசரமா போணுமா. நீ கூட மாட இருந்து உதவினா தானே சீக்கிரமா சமையல் பண்ண முடியும். அவரோட லெட்டரை விட உங்களுக்கு சமையல் தான் முக்கியமா போச்சா? அவர் ஊர்ல இல்லைன்னா எல்லாரும் அவரை சுத்தமா மறந்துடுவீங்களா? நீங்க மறக்கலாம், ஆனா நான் அவரை மறக்க மாட்டேன். அவர் கண்டிப்பா லெட்டர் போட்டிருப்பாரு. லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் நான் வரேன். நான் அதுக்காக சொல்லம்மா, மாமா அவசரமா புறப்படணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். கொஞ்சம் உள்ளவாமா. இவ்ளோ நாளா இந்த வீட்டை நீங்க தானே மாமாக்கு சமைச்சு போடுவீங்க. இப்பதானே நான் வந்திருக்கேன். நீங்களே சமைங்க, என்ன தொல்லை பண்ணாதீங்க. போஸ்ட்மேன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வருவேன். என்னம்மா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ உள்ள வரலன்னா நான் சமைக்க போறதில்ல. சமைக்காட்டி போங்க, எனக்கு என்ன? நான் பட்னி கிடப்பேன். எனக்காக மாமா பட்னி போடாதீங்க. என்னம்மா இது, அத்தைக்கிட்ட இப்பயும் இல்லாம கோபமா பேசிக்கிட்டு இருக்க? பேசாம என்ன பண்றது மாமா? நான் அவரோட லெட்டர் வரும்னு காத்துட்டு இருக்கேன். அத்தைக்கு அது முக்கியமா தெரியல. நீங்க ஏதோ அவசரமா வெளியே போகணுமா, அதுக்கு நான் கூட இருந்து சமைக்கணுமா? இப்ப அதான் முக்கியமா? இல்லம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நானும் அத்தையும் சிவாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எங்களுக்கு அவன் மேல அக்கறை இல்லையா என்ன? லெட்டர் வந்தா போஸ்ட்மேன் வந்து கொடுக்க போறான். போஸ்ட்மேன் என்ன? என்னம்மா? எங்க மாமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கா? இல்லம்மா, ஒன்னும் வரலம்மா. கண்டிப்பா வந்திருக்கும், நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமாடி, உன் மாமா லெட்டர் போட்டு இருந்தா அதை வச்சுட்டு அவர் என்னம்மா பண்ண போறாரு? வந்து கொடுக்க போறாரு இல்லையா? நீ போப்பா. சரிங்க ஐயா. நீ உள்ள போமா. வாமா. கடவுளே, வெரி குட், வெரி குட் மணி. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா நீங்க இந்த ஆங்கிலே கேஸை விசாரிங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஃபேஸ் சார், பண்ணுறேன். உங்களை பார்க்க அர்ஜுன் திவாகர்னு 2 பேர் வந்திருக்காங்க வர சார். சொல்லுங்க. எஸ் சார். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை பத்தின உண்மை தெரிஞ்சாகணும். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஹலோ மிஸ்டர் திவாகர், வாங்க வாங்க வாங்க. ஹலோ. வாடா. என்ன திவாகர், சாரை எங்க பிடிச்சிங்க? சார் ரொம்ப பிஸியான லாயராச்சே. எப்போ கேட்டாலும் ஹைகோர்ட்ல இருக்கேன், சுப்ரீம் கோர்ட்ல இருக்குன்னு சொல்லுவான், ரெக்கார்டர் வாய்ஸ் மாதிரி. அவன் கோர்ட்டுக்கு போறானா இல்லையான்ற விஷயம் அவனுக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும். டேய் வேணாம் திவா, இவன் சொல்றான் நீ நம்பிடாத. இவன் எப்பவுமே இப்படிதான், என்னை கிண்டல் பண்ணலாம் இவனுக்கு தூக்கமே வராது. விடுறா, ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி தான் இருப்பாங்க. மோரோவர் நீங்கள் 2 பேரும் கூடிய சீக்கிரத்தில் மாமா மச்சான் ஆக போகிறீங்க. ஏன் சார், எப்போ உங்கள் சிஸ்டருக்கும் இவனுக்கும் கல்யாணம்? ஓஹோ, இதை கேட்க தான் சார் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காரா? இப்போதானே புரியுது நீங்க ஏன் வந்திருக்கீங்கன்னு. டேய், நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. இவனுக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் எப்போ கல்யாணம்? ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் திவாகர், கூடிய சீக்கிரம் நடக்கும். அது வரைக்கும் சாரை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க. அடிக்கடி சுபத்ராவுக்கு ஃபோன் பண்ணி வழிய வேணான்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்னை பத்தி இவ்வளவு பேசுறானே, இவன் யாருன்னு தெரியுமா? எனக்கு ஏசிங்கிற வரைக்கும் தான் தெரியும். இந்த ஏசிக்கு பூஞ்சோலையில டியூட்டி போட்டா போதும், அங்கேயே செட்டில் ஆயிடுவாரு. ஹேய் சும்மாறா. நீங்கள் 2 பேர் மட்டும் சிரிச்சிட்டு இருந்தா எப்படி? எனக்கும் புரியுற மாதிரி சொன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன்ல. சொல்றேன். இவனோட ஆளு கிராமத்து பைங்கிலி, பேர் மிஸ் மஞ்சு, பூஞ்சோலையில் தான் இருக்கா. அதான். ஓ அப்படியா? கங்க்ராட்ஸ் மிஸ்டர் ராதா. தேங்க்யூ. என்ன ஊர் பேர் சொன்ன? பூஞ்சோலை. என்ன இல்ல, உங்களுக்குலாம் அந்த ஊர் பேர் மட்டும்தான் தெரியும், ஆனா அங்க ஒரு அதிசயமும் இருக்கு. அதிசயமா? எதை பத்தி சொல்ற?
ஜென்ரலாக ட்வின்ஸுன்றவங்க ஒருத்தரை போல ஒருத்தர் இருக்கிறது நேச்சுரல். பட் எந்த உறவுமே இல்லாமல் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்றது மிராக்கல் தானே. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. பூஞ்சோலையில் ஒருத்தர், சென்னையில் ஒருத்தர், 2 பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. ரெண்டு பேருடைய பேர் கூட சிவா தான். நீங்க 2 பேரும் அவனை நேர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே அசந்துருவீங்க. திவாகர், கொஞ்சம் புரிய முடியாது சொல்லுங்களேன். பூஞ்சொல்லியில் இருக்க சிவாவை எனக்கு ஏற்கனவே தெரியும். சென்னையில் இருக்க சிவாவை இப்போ ரீசெண்டாக கூட மீட் பண்ணேன். ஹீ இஸ் அ டாக்டர். நிஜமாவா சொல்றீங்க? உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கா ஒரு நாள் அவங்க 2 பேரையுமே உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அது உங்களால முடியாது திவாகர். ஏன்னா பூஞ்சோல சிவா இப்போ உயிரோடவே இல்லை. என்ன சொல்றீங்க? ஆமா திவாகர், அவரோட முறை பொண்ணு மீனாவை கல்யாணம் பண்ண அன்னைக்கே ஒரு சின்ன ப்ராப்ளம்னு சென்னைக்கு வந்த சிவாவை அவரை பிடிக்காத யாரோ கொலை பண்ணிட்டாங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளா என் அத்தை மகனை காமிச்சு இவன் தான் உன் புருஷன், இவன் தான் உன் புருஷன்னு சொல்லி சொல்லியே என் மனசுல ஆசையை வளர்த்துட்டாங்க. நான் அவர் மேல உயரிய வச்சிருக்கேன். மீனாக்கு இப்படி ஒரு சோகமான முடிவா? என்னால நம்பவே முடியல சார். எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது. பூஞ்சோலைக்கு நான் முதல்ல போனப்போ மீனாவை நான் கோயிலில் தான் சந்தித்தேன். அவன் மேலே ஆசைப்பட்டு முறைப்படி போய் பொண்ணும் கேட்டோம். அப்போ என்னை தனியாக சந்தித்த மீனா தான் முறைப்பையன் சிவாவை உயிருக்கு உயிராக காதலிக்கிறதா சொன்னான். பாவம் சார், அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? கேட்கவே ரொம்ப வேதனையாக இருக்கு சார். அவள் மனசு எவ்வளோ பாடுபடும். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது திவாகர். ஐ எம் ஸோ சாரி. இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது பூஞ்சோல சிவாவை யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு க்ளூ கிடைச்ச மாதிரி இருக்கு. ஃபிக்ஸ் ஆன அவ கல்யாணத்துக்கும் மிஸ் ஆன உன் கல்யாணத்துக்கும் என்னடா சம்பந்தம்? நிறைய இருக்குடா. சில சமயம் பஸ் ஹெவி க்ரௌடாக இருந்தால் பஸ் ஸ்டாப்பில் நிறுத்த மாட்டான். டிக்கெட் போடுறதுக்காக கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்துவான். பொறுமையாக இருந்தால் அங்கே போய் ஏறிக்கலாம் இல்லையா? வாட் யூ மீன்? ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் த பஸ் ஃபார் எவர். டாக்டர் சிவாவை போய் மீட் பண்ண கண்டிப்பாக பூஞ்சோல சிவாவை யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்றதை கண்டுபிடிச்சிட முடியும். டாக்டர் சிவாவை நான் மீட் பண்ணுறேன். சரி ராதா, நாங்கள் கிளம்புறோம். ம், பாய். பாய். ஓகே மிஸ்டர். ஓகே திவாகர். அன்புள்ள மீனாவுக்கு உன் சிவா எழுதி கொள்வது. ரேவதி, கொஞ்சம் என் ரூமுக்கு வாங்க. ஓகே டாக்டர்.
சாவே ஃபோன் பண்ணி கூட்டிட்டு போன மாதிரி. நாங்கெல்லாம் வேண்டாம் வேண்டாம் எவ்வளவு சொல்லி கேட்காம போனோம் தான். அதுக்கப்புறம் போனமா தான் திரும்பி வந்தான் என் பிள்ளை. நம்ம வீட்டு ஃபோன் அடிக்கடி அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடுது. அதனால ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உங்க அட்ரஸ் எழுதி லெட்டர் போடுங்க. நானும் உங்களுக்கு லெட்டர் போடுறேன். டாக்டர் ரேவதி, இந்த லெட்டரை இமீடியட்டாக போஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே டாக்டர். அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன இன்னும் ஹாஃப் அன் ஹவருக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரி? ஓகே டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் சிவாவை நான் மீட் பண்ணணும். டாக்டர் வந்து யாரையும் அவர் ஹாஃப் அன் ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. இல்லை, எஸ் ராதாகிருஷ்ணன் வந்திருக்காருன்னு சொல்லுங்க, கண்டிப்பாக மீட் பண்ணுவார். சரி, வெயிட் பண்ணுங்க. ம். டாக்டர் டாக்டர் ஏசி ராதாகிருஷ்ணன் சார் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அப்படியா? வர சொல்லுங்க. போய் பாருங்க சார். தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். வாட் a pleasant surprise. உங்களை எத்தனையோ தடவை மீட் பண்ணலாம்னு நினைச்சேன், முடியாம போயிருக்கு. இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. என்னாச்சு சார்? இல்லை, உங்களை முன்னாடியே மீட் பண்ண முடியாமல் போச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஐ நோ. எனிவே, டேக் யூர் சீட் ப்ளீஸ். உட்காருங்க. உங்களை மட்டும் நான் கொஞ்சம் முன்னாடியே மீட் பண்ணியிருந்தானே, எனக்கு நிறைய கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைச்சிருக்கும். என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். புரிகிற மாதிரியே சொல்கிறேன் சிவா. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பூஞ்சோலன்னு ஒரு கிராமம். அங்கே சிவான்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். ஆனால் இப்போ இல்லை. சென்னைக்கு வந்து அவர் யாரோ கொலை பண்ணிட்டாங்க. காலையில் கல்யாணத்துக்காக கட்டின வாழை மரம் கூட காயல. அதுக்குள்ள கல்யாண மாப்பிள்ள உயிரோடவே இல்லை. இது எவ்வளோ கொடுமையான விஷயம் பார்த்தீங்களா? சிவா, இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா? தெரியும் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், எல்லாம் எனக்கு தெரியும். நான் பூஞ்சோலைக்கு போயிருந்தேன். நீங்க சொன்ன அந்த வேதனையை நானும் என் கண்ணால பார்த்துட்டு தான் வந்தேன். என்ன அந்த ஊருக்கு விதி எப்படி கூட்டிட்டு போச்சுன்னு தெரியுமா? நான் டெல்லிக்கு போயிருந்த நேரத்தில் ஏதோ லேண்ட் வாங்குறதுக்காக என் மாமா அந்த பூஞ்சோலை கிராமத்துக்கு போயிருந்தாரு. போன இடத்துல அவருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, பேரலிட்டிக் அட்டாக். நான் டெல்லியிலேருந்து வந்ததும் இது எதனால ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ஊருக்கு போனேன். அப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. என்ன மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேர் கூட சிவாதான்னு தெரிஞ்சப்போ எனக்கு ஆச்சரியத்தை விட அழுகை தான் அதிகமா வந்துருச்சு. நான் இப்போ உங்களை பார்க்க வரதுக்கு முன்னாடி கூட ஒரு வித தயக்கத்தோடு வந்தேன் சிவா. உங்களை நேரில் பார்த்து உங்களை மாதிரியே ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பத்தோடு தான் அங்கே வந்தேன். அந்த வேலை எனக்கு இப்போ ஈஸியாகி போச்சு. இப்போ முழுசா என்னால நம்ப முடியல மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். எல்லாமே கனவுன்னு தான் எனக்கு தோணுது. நிஜமா இப்படி எல்லாம் நடக்குமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன மாதிரி ஒருத்தர் இருந்து அவர் யாரு? அவரை ஏன் கொலை பண்ணணும்? புரியல மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு சிவா. அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். என்ன சொல்றீங்க?
கொலையாளியை கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? யாரு? பிரதாப். பிரதாப்பா? ஆமாம் சிவா, உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண டாக்டர் ஷைலஜாவோட ஹஸ்பண்ட் பிரதாப். பிரதாப் எதுக்காக சிவாவை கொலை பண்ணும்? என்ன மோட்டிவ் சார்? சிவா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ஷாக்காக தான் இருக்கும். ஆனால் வேற வழி இல்லை, சொல்லி தான் ஆகணும். சொல்லுங்க சார். பிரதாப் கொலை பண்ண நினச்சது உங்களை. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவி